வணக்கம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 24/3/2025. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசிபலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்குகிறோம். அதன்படி அதற்கு நீங்கள் நம்ம தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போமா? மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் ஒரு செயல் திரு செயலாக நல்லது ஒரு வேலையாக செய்யக்கூடிய வேலை அல்லது துவக்கம் ஒரு அருமையான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நடுநிலைமையான நாளாக இருக்கும். இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யலாம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் அகலக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களை வம்புக்குன்னு அழைக்க வர்றவங்க அவங்கள கண்டு அவங்க மனம் மாறி விடுவாங்க. ஆமாங்க. இன்றைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் கருநீல நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமாக செயல்படுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவாதங்கள் மாறக்கூடிய நாளாக இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் என்ற சூழல் இருக்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் நற்பலன்கள் நற்செயல்கள் நடக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்டமான திசை தென் மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான தகவல் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தில். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் மற்றவங்களை புரியறதுக்கான தன்மை ஏற்படும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால சந்திரன் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய போது மனதில் ஒரு சின்ன அச்சம், குழப்பம், ஒரு பதட்டம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளில் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மனக்கவலை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களுடைய ஆலோசனை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்திகள் காத்திருக்குங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்த காரணத்தினால இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் செய்த செயலுக்காக உங்களை மற்றவர்கள் பாராட்டக்கூடிய நாளாகவும் உங்கள் செயலை கண்டு மேலதிகாரிகள் உங்களை வெகுவாக பாராட்டுவது பதவி உயர்வு கூட சிலருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள் நீங்கக்கூடிய நாளாகவும், பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாள் உங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளில் உங்களுக்கு வரவேண்டிய பணமோ அல்லது நிலுவை சம்பந்தப்பட்ட பொருள்களோ இன்றைக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதன் காரணமாக மன சந்தோஷம் அடைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சந்திப்பு அடுத்தவங்களுடைய மாபெரும் சந்திப்பாக இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய எண்ணங்கள் கைகூடக்கூடிய நாளாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கிறதுனால இன்றைக்கி லாபம் வந்து சேருங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தும் இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் காரிய தடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டிங்கன்னா இந்த நாள் சிறப்பாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கலருங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் மாறக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருத்தங்கள் நீங்கக்கூடிய நாளாகவும், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி வரும் இன்னைக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையும் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய கவலைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பதவி பிரமாணம்
பதவி உயர்வு சிலருக்கு உண்டுங்க. அனுஷ நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு நெருக்கம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களை புரிஞ்சுக்கிற தன்மை ஏற்படுங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்திலே வாக்குஸ்தானத்திலே சந்திர பகவான் இருந்தும் கூட இன்றைக்கி நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்களில் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் முடிந்தவரை உங்களுடைய பயணத்தை துவக்கும்போது முன்கூட்டியே செல்வதற்கான அதற்கான பணிகளை செய்யுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய புதிய சிந்தனை இன்றைக்கி தோன்றும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களில் கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வளர்ச்சி கூடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 1ஆம் இடத்துல உங்களுடைய ராசியிலே சந்திரன் இருக்கிறதுனால மனசிலே ஒரு உத்வேகம் பெற்று அதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமாக செயல்பட வேண்டும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருந்தாலும் பண வரவு நிச்சயமாக காத்திருக்குங்க. அதனால் மன சந்தோஷமும் குடும்ப சந்தோஷமும் ஏற்படும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சாமர்த்தியம் வெளிப்படும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முழு ஈடுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளப்பொறுத்தவரையிலும் உங்களுடைய முயற்சி ஜெயிக்கக்கூடிய நாளாகவும் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களோட முயற்சி திருவினையாக்கும் என்பது போல இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகம் காத்திருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய பெருமை மற்றவர்கள் பேசக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து போனீங்கன்னாக்கா லாபம் உண்டுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. விரயம் கொஞ்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.